ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிம்ம ராசியை பொறுத்தளவுல இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7th ஹவுஸ்ல வக்ர நிலை அடைய போறாரு. கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. 7th ஹவுஸ்ல சனி பகவான் இருந்தா கண்ட சனின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது நல்லதா கெட்டதா? பொதுவா சனி பகவான் இயல்பான நிலையில இருந்தா கெட்டது, வக்ரம் அடைகிறது நல்லது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுல இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப சனி பகவான் 7th ஹவுஸ்ல வக்ரம் ஆகிறாருன்னு சொல்லிட்டேன். சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 இடங்கள் இருக்கு. சனி பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு 3 விசேஷ பார்வைகள் இருக்கு. ஸோ சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்து மட்டும் பிரச்சனை கொடுக்க மாட்டார். பார்க்குற இடம் வைசாவும் பிரச்சனைகள் தான். அந்த வகையில் 7th ஹவுஸ்ல உங்களுக்கு இருந்து கொஞ்சம் மன உளைச்சலான கவலைகரமான பலன்களை தான் டெஃபினட்டா பண்ணியிருப்பாரு. அதே போல பார்க்குற இடத்தையும் சீர்குலைச்சிருப்பாரு, ஒரு நிலையற்ற தன்மையில வச்சிருப்பாரு. அந்த வகையில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் 7th ஹவுஸ்ல இருந்து உடைய ராசிக்கு 9th ஹவுஸை பார்க்குறாரு. 9th ஹவுஸ் அப்படிங்கிறது தந்தையார் ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தர்மஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானம். இதுல குரு ராகு இருக்காங்க, அதுல சனி பார்வையும் இருக்கு. சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்குறாரு. அடுத்ததா உங்களுடைய ராசியே, அதாவது உங்களுடைய லக்னம் அப்படின்னா உங்களுடைய ராசி எப்படின்னா வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசி இல்லைன்னா உங்களுடைய லக்னத்தையே சனி பகவான் 7ஆம் பார்வையில பார்க்குறாரு. ஸ்ட்ரைட்டா 180 டிகிரியில பார்க்குறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டை, சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டை பார்க்குறாரு. 10வது பார்வையில பார்க்குறாரு. ஸோ பார்க்குற இடத்தையும் சீர்குலைச்சிருப்பாரு. இப்போ நான் சொல்லியிருக்க இடத்துல ஏதோ ஒரு வகையில உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ஹிண்டையாச்சும் கொடுத்துருப்பாரு. ஒரு மேலோட்டமான கருத்து, போராட்டம், ஒரு கவலை, ஏதோ மேலோட்டமா கொடுத்துருப்பாரு. இப்போ நான் டெப்தா சொல்றேன், உள்ள போய் உள்ளார்ந்து சொல்றேன் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு. பொதுவா உங்களுடைய சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது குற்றம். சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தா சுய புத்தி கெடும். உங்களை பற்றியே உங்களுக்கு கவலை வரும். அடையாளம் புரியாத கவலைகா இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்ல காரணமுள்ள கவலைகளும் இருக்கும். உங்க மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வரும். சில பேருக்கு இந்த புத்தி தடுமாறுறது, தவறுதலான வழியில சிந்தனை போறது, இதெல்லாம் வந்துட்டு சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஏற்படும். ஆனா உங்களுடைய குட் லக் என்னன்னாக்கா, சனி பார்க்கறது மட்டும் இல்லாம குருவும் பார்க்கிறாரு, ஜூபிட்டரும் பார்க்கிறாரு. ஜூபிட்டருடைய பார்வை உங்களுடைய சுயஸ்தானத்துல இருக்கு. ஆகவே இரட்டை தன்மை அப்படிங்கிறது தென்பட்டிருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து வெளில வர அந்த ஒரு யுக்தி, ஏதோ ஒரு வகையான திறமை உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆயிருக்கும். அதுதான் குரு பார்வைக்குள்ள பலம். இப்ப சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஹெல்த் வைஸா பிரச்சனைகள் இருக்கும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 7ல சனி பகவான் திடீர் விபத்துகளை குறிக்கக்கூடிய இடம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் இது போல ஏதாச்சும் ஆயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் வைஸா திடீர் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு, இது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. சோ இப்போ சுயஸ்தானத்தை வக்ரம் அடைஞ்ச சனி பார்க்கறாரு, குரு பார்க்கறாரு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, உங்க ஹெல்த் வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ரெண்டாவது விஷயம், சுய புத்தி வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. ஒரு தெளிவில்லாத நிலையில இருந்து ஒரு தெளிவான நிலைக்கு வரீங்க. நீங்க இழந்த அந்த பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. நீங்க யார் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு புரிய போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு இடத்துல இல்லைனாக்கா அந்த இடம் என்ன ஆகும்? நீங்க ஒரு இடத்துல செயலில் இருந்து இருந்தீங்கன்னாக்கா அந்த இடம் என்ன ஆகும்? அது குடும்பமா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், தொழில் துறையில இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப உணர்த்தக்கூடிய ஒரு நேரம், ஒரு டைமிங்ல அந்த ஒரு புரிதல் எல்லாருக்குமே ஏற்பட்டுரும். இவரால தான் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சோம், இவர் இல்லாம இருக்கிறது இப்போ கஷ்டமா இருக்கு. இப்போ உங்களை பற்றிய புரிதல் மற்றவர்களுக்கு ஏற்படும். அதே சமயத்துல உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு டைமிங், சுய சிந்தனை ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு டைம். மத்தவங்க சொல்றத இது நாள் வரைக்கும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்களா முடிவெடுப்பீங்க, என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கறது நீங்களா முடிவெடுப்பீங்க. இப்போ நீங்களா முடிவெடுக்கிற தன்மை வருது அப்படிங்கிறதுனால உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ் அதெல்லாம் உங்களுக்கே திரும்ப கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் மற்றவர் சொன்னதை செஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி தேவையில்லாத குழப்பகரமான சூழ்நிலைக்கு போய் உங்களுடைய பெயர், அந்தஸ்து, புகழை இழந்திருப்பீங்க. இப்போ நீங்க சுய சிந்தனையா ஒர்க் பண்ண போறீங்க, உங்களுடைய சுய புக்தி ஆக்டிவேட் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுடைய செயல்பாடுலாம் அதிரடியா இருக்கும். ஆகவே இழந்த விஷயங்கள் திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ சுயஸ்தானத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்கறதுனால இது சார்ந்த நற்பலன்கள் ஏற்படும் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டை சனி பகவான் பார்க்கறாரு. சோ இதுவும் ஹெல்த்தை குறிக்குது, உங்களுடைய சுகபோகங்களை குறிக்குது. சோ இப்போ சனி ஆக்டிவா இருந்து 4வது வீட்டை பார்த்தாருன்னா அலைச்சல், திரிச்சல், பயனற்ற அலைச்சலா இருக்கும், மன உளைச்சல் அதிகமா இருக்கும், ஒரு நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பீங்க, சுகக்கேடு ஏற்படும், நிம்மதியா இருக்க முடியாது, ஏதோ ஒரு வகையான கவலை, பணி சுமை, உத்தியோகத்துல சிரமமான சூழ்நிலைகள். நான் வந்துட்டு மேலோட்டமா சொல்றேன், பிரச்சனைனாலே யார் யார் எந்தெந்த துறையில இருக்கீங்களோ அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். உங்க துறையை சார்ந்து நீங்க எடுத்துக்கலாம். பிரச்சனை இல்லாம நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம இருந்திருக்காது. இப்ப சனி வக்ரம் அடைஞ்சு பாக்குறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்க போகுது, ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அல்டிமேட்டா நான் என்ன சொல்ல வரேனாக்கா, 4th ஹவுஸை வக்ரம் பெற்ற சனி பாக்குறது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்குது, கொஞ்சம் நீங்க உங்களை ரிலாக்ஸ்
ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு டைம் கிடைக்க போகுது. சரியா சாப்பிடக்கூடிய ஒரு நேரம், நல்ல நியூட்ரிஷனான உணவுகளை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. இந்த மன உளைச்சல், மனக்கவலை இந்த விஷயங்கள்ல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரப்போகுது. உங்களுடைய உறவு நிலைகளால நீங்க ஒன்றிணைக்கப்பட போறீங்க. இதனால உங்களுடைய மனபலம் அதிகரிக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். தாயாருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகுது. சுத்தமா பிரச்சனை இல்லாம போகாம எல்லாமே நியூட்ரல் ஆகுது. பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள வருது. கையை மீறி போன விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் ஆகுது. தாயாருடைய ஹெல்த் வைஸா இருந்து வந்த பிரச்சனைகள், சுகவீனங்கள் இதெல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. அதே தாயார் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓவராலா சார்ட் அவுட் ஆகுது. ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே கல்வி ரீதியா இருந்து வந்த அந்த பிடிப்பற்ற தன்மை, மாணவ மாணவிகளுக்கு கல்வியில ஆர்வம் குறைவு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ வந்துட்டு சார்ட் அவுட் ஆகி இப்போ கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. எப்படியாச்சும் படிச்சு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் எட்டிப்பா இருக்கும். படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். யாருக்காச்சும் கல்வியில தடை தாமதங்கள் இருந்துச்சுனாக்கா இப்போ அந்த தடை தாமதங்கள்லாம் விலக போகுது. கல்வி சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள் இதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நாளா படிப்புல இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரகிள், படிப்புனால இருந்த அந்த ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் விலகி கொஞ்சம் ஃப்ரீயா, கொஞ்சம் நிம்மதியா மாணவ மாணவிகள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ண போறாங்க. கொஞ்சம் ஃப்ரீனஸோட இருக்க போறாங்க. அதேபோல இந்த வண்டி வாகனங்களை தொடர்ச்சியா ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். வண்டி வாகன ரீதியா தொடர்ச்சியா ஏதாச்சும் பழுது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம். ஸோ இந்த டைமிங்ல அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லாம நியூட்ரலா அப்படியே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த பழைய வாகனங்களை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செகண்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது சார்ந்த வகையில வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல வீடு சார்ந்த வகையிலும் பழைய வீடுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனாக்கா வீடு இடமாற்றம், இப்போ ஒரு இடத்துல குடியிருக்கீங்க, வாடகைக்கு இருக்கீங்கனாக்கா அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடத்துக்கு போக போறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடத்துக்கு சேஞ்ச் ஆக போறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ஓவராலா நிம்மதி கிடைக்குது, ஒரு புரிதல் ஏற்படுது. சாப்பிடாம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஓடின அந்த சூழ்நிலைகள்லாம் கண்ட்ரோல் ஆகி இப்போ குடும்பத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து சேர்க்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. முக்கியமா ஃப்ரீனஸை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இது உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அடுத்தது 7th ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகிறாருன்னு சொல்லியிருந்தேன். 7th ஹவுஸ் கண்டஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்கள், சமூக அந்தஸ்து, தொழில் கூட்டாளிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த 7th ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகிறது ஒரு நல்ல ஒரு கெயினான பலனை டெஃபினட்டா பண்ணும். அதே சமயத்துல இயல்பு நிலையில இருந்த சனி நல்லா பலமா இருந்த காலகட்டங்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா, கணவன் மனைவி உறவுல ஒரு பிடிப்பற்ற நிலை, வாக்குவாதம், சண்டை சச்சரவு, அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணை வகையில கவலைகள், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சுகவீனங்கள் ஏற்படுறது, அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கவலை ஏற்படுறது. அப்படியே ஏதோ ஒரு வகையில அப்படியே சுத்தி ஒரு வகையான குழப்பகரமான சூழ்நிலைகளை உருவாக்கி இருப்பாரு. அதே போல நண்பர்களோட ஒரு பிடிப்பற்ற நிலை, திடீர்னு நண்பர்களோட சண்டை வருது, நண்பர்களை விட்டு அப்படியே தூரமா இருக்கிறது, நல்லா நெருங்கி பழகினவர்லாம் டக்குன்னு கொஞ்சம் தூரமா போறது, கொஞ்சம் விலகி இருக்கிறது, கொஞ்சம் விரிசல் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த 7th ஹவுஸ்ல இருக்கிற சனி பண்ணியிருக்கும். இது மட்டும் இல்லாம கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, அப்படியே ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை, கூட்டாளிகளோட வாக்குவாதம் வருது, கூட்டாளிகளோட அப்படியே ஒரு எரிச்சலான சூழ்நிலைகள்லாம் வருது, இதெல்லாம் இந்த 7th ஹவுஸ்ல இருக்கிற சனி பண்ணியிருப்பார். இப்ப வக்ரம் அடைகிறாரு, தன்னுடைய பலத்தை இழக்கிறாரு சனி. ஆகவே பலம் இல்லாம 7th ஹவுஸ்ல இருக்கிற சனி உங்களுக்கு ஃபேவரபிளான பலனை செய்வார். ஃபேவரபிளான பலனையே செய்யலினாலும் பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காம இருப்பார். பிரச்சனையே கொடுக்கலனாக்கா நீங்க அந்த ஆல்ரெடி கொடுத்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த வகையில இது வரைக்கும் கொடுத்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றதுக்கு சனி வாய்ப்பு கொடுக்குறாரு. இதனால சிம்ம ராசி, சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்போ 7th ஹவுஸ்ல இருக்கிற சனி, வக்ரம் பெற்று இருக்கிற சனி என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கருத்து போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள் இதெல்லாத்தையும் குறைச்சிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான புரிதலை ஏற்படுத்துவாரு. ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிப்பீங்க, கொஞ்சம் ஹாப்பியா லைஃப் மூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்த போறாரு. அதே வாழ்க்கை துணையால இருந்த கவலைகள், வாழ்க்கை துணைக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருந்த அந்த ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு சிலருக்கு இந்த திடீர் விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. கண்டச்சனியில இதெல்லாம் இயல்பா நடக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ திடீர் விபத்துகள் ஏதாச்சும் ஏற்பட்டு இருந்துச்சுனாக்கா இப்போ உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கவலை தான். ஸோ அந்த கவலைகள்லாம் இப்போ நியூட்ரல் ஆக போகுது. பிரச்சனைகள்லாம் ஓவராலா சார்ட் அவுட் ஆக போகுது. ஏன்னா உங்களுடைய ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு, ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. ரெஸ்ட்னால உங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நீங்க இம்ப்ரூவ் ஆனீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி தான். அவங்களும் ஒரு திடமான நிலைக்கு வந்துருவாங்க, ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு வந்துருவாங்க. ஓவராலா வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த போராட்டகரமான சூழ்நிலைகள்லாம் நியூட்ரல் ஆக போகுது. பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அதே போல நண்பர்களோட இருந்த அந்த விரிசல்கள்லாம் இப்போ குறையும். நண்பர்கள்லாம் அடிக்கடி உங்களை வந்து பாக்குறது, நண்பர்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இப்படி ஏதோ ஒரு வகையில ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது. நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னா டக்குனு உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ அது சார்ந்த வகையில ஒரு கெயின்ஃபுல்லான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களால்
அதனால ஆதாயம் ஏற்படும். கூட்டு தொழில இருந்து வந்த நஷ்டங்கள் குறையும். இன்னும் கஷ்டங்கள் அதிகரிக்காம அப்படியே எல்லாம் நியூட்ரல் ஆகுது. இது வரைக்கும் இருந்த ஏதாச்சும் இழப்பீடு இருந்துச்சுனாக்கா அந்த இழப்பீடை ஈடு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஓவராலா 7th ஹவுஸ்ல வக்ரம் பெறுறது சனி சிம்மத்துக்கு, சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்கு ஒரு ஃபேவரபிளான பலனை டெஃபினட்டா பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டை சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையில பார்க்கறாரு. அங்க குரு ராகு ஆல்ரெடி இருக்காங்க. 9th ஹவுஸ்ல குரு இருக்கிறது நல்லது, ராகு இருக்கிறது பேடான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்ப சனி பார்வை, வக்ரம் பெற்ற சனி பார்வை, பொதுவா அந்த இடத்துல ராகு சனி பார்வை இருக்கிறது என்ன பண்ணுனாக்கா தந்தை வழியில அனுகூலமற்ற பலனை செய்யறது, தந்தையோட கருத்து போராட்டமா போறது. குரு இருக்கிறனால பிரச்சனைகள் கையை மீறி போயிருக்காது, ஆனா எட்டி பார்த்திருக்கும். அப்படியே 2 பேருக்கும் ஒரு பிடிப்பற்ற நிலை இருந்திருக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு முரண்பாடா, அவங்க சொல்றது உங்களுக்கு முரண்பாடா அப்படியே போயிருக்கும். ஆனா சூழ்நிலையில கையை மீறி போயிருக்காது, ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்காரு. அதனால சூழ்நிலையில கையை மீறி போகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள்லாம் எட்டி பார்த்திருக்கும். வாக்குவாதம் அதிகமா வந்திருக்கும். தந்தை வழியில ஏதாச்சும் சுகவீன செலவுகள் ஏதாச்சும் இருந்திருக்கலாம், மருத்துவ செலவுகள் இருந்திருக்கலாம், தந்தையுடைய ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இதனால உங்களுக்கு கவலைகள் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கலாம், அலைச்சல் ஏற்பட்டிருக்கலாம், பொருளாதார ரீதியா வீக்கா ஃபீல் பண்றது, அதிக மருத்துவ செலவு ஏற்படுறது, ஏதோ ஒரு வகையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வகையிலையோ உங்களுடைய தந்தையார் வகையிலையோ அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா சுயஸ்தானத்தை பாக்குறாரு, சனியும் பாக்குறாரு, குருவும் பாக்குறாரு, அப்படியே பட்டும் படாம மருத்துவ செலவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ற மாதிரி இருக்கும். கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஆகவே இந்த மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது, பாக்கிய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும், பொருளாதார ரீதியா வீக்கா இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பொருளாதார ரீதியா இருந்து வந்த தட்டுப்பாடுகள், மருத்துவ செலவுகள், தந்தையாரோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள் இதெல்லாம் குறைய போகுது. தந்தையாரால உங்களுக்கு ஆதாயமே கிடைக்கலனாலும் அவரால் தொந்தரவு இருக்காது, அவர் சார்ந்த வகையில பிரச்சனைகள் பெருசா எதுவும் இருக்காது. அப்படியே நியூட்ரலா போகும் சூழ்நிலைகள் நியூட்ரலா போனாலே நீங்க உங்களுக்கான இடத்த பிடிச்சிருவீங்க. நீங்க நெக்ஸ்ட் லெவலை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிந்தனை தோன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். ஓவராலா சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்கு சனி பகவானால ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போது, கவலைகள் இருந்து வெளில வர போறீங்க, சுயமா சிந்திச்சு உங்களுக்கான இடத்தை அடைய போறீங்க. ஆகவே இந்த 141 டே 141 நாட்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. ஸோ இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை எளிமையா கடந்து வந்துடலாம். சிறப்பான மாற்றங்களை, சிறப்பான அனுபவங்களை கத்துக்கிட்டு லைஃப்ல ஒரு growth-ஆன சூழ்நிலைக்கு வந்துடலாம். ஆகவே இந்த 141 நாட்களை சரியா பயன்படுத்தி உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களுடைய மனநிலையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.